கவனிகள். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு பேழை. என்னது? பேழை. பேழை அங்கே வேதாகமத்திலே உண்டு. பழைய ஏற்பாட்டிலே அங்கே காணப்படுகிற 3 பேழைகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எத்தனை பேழை? பழைய ஏற்பாட்டிலே இருக்கிறதான 3 பேழை. இந்த 3 பேழையும், அதாவது வேதாகமத்திலே கூறப்பட்ட அல்லது சாட்சியாக எழுதப்பட்ட இந்த 3 பேழைகளும் அது இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறது. இந்த வேதாகமம் முற்றிலுமா இயேசு கிறிஸ்துவை எவ்வளமாய் பிரதிபலிக்கிறதோ அவ்வளமாய் இங்கே கூறப்பட்ட இந்த 3 பேழையும் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறது. அல்லேலூயா. எப்படி அங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய 3 வருகை இருக்கிறதோ அதே போல இந்த 3 பேழைகளும் இருக்கிறது. நாம் வருகை குறித்து பார்த்திருக்கிறோம். எனக்கு நேரம் இருந்தால் அதை பின்பதாகவும் அதில் ஒரு சின்ன விளக்கத்தை தருவேன். ரைட். முதலாவது பேழை அங்கே ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே அங்கே நோவாவுக்கு ஆண்டவர் ஒரு பேழையை உண்டாக்கு என்கிறார். ஆதியாகமம் 6:14 வசனம். நீ கொப்பர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமும் கீழ் பூசு. நல்லது. கொப்பர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. கவனிங்கள், அருமையான ஒரு செய்தி. ஆகையினாலே உங்கள் செவிகளை கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் திருப்பி கொடும்படி உங்களை கேட்கிறேன். நீ கொப்பர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. பேழை என்றால் அது ஒரு சிறிதான ஒரு பேழை. நீங்கள் எந்த ஒரு பேழை? ஒரு காப்பகம். பேழை என்றால் என்ன? உள்ள போய் இப்ப கோழிக்கு சின்ன பட்டியை எப்படி செஞ்சுட்டு அதுக்குள்ள கோழி குஞ்சை விட்டா அதுக்கு கோழிக்கு அது காப்பகம். என்னது? காப்பகம். நாய்க்கு ஒரு கூடு அடிச்சு நாயை உள்ள விட்டா நாய்க்கு அது நாய்க்கு என்ன? அது காப்பகம். பேழை என்பது ஒரு காப்பகம். என்னது? பேழை என்பது ஒரு காப்பகம். சரி, பேழை என்றால் சிறிய ஒரு வடிவிலே உண்டாக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பான ஒன்று. பேழை குறித்து நீங்கள் வரும்போது நீங்கள் அந்த பேழைகளை நீங்கள் அறிவீர்கள். ரைட். ஒரு பேழையை மரத்தால், இந்த கொப்பர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. கவனிங்க, நோவா ஒரு பெரிய பேழையை உண்டாக்கினார். அந்த கொப்பர் மரத்தால் உண்டாக்கப்பட்ட பேழை மிதந்தது. என்ன செஞ்சது? பூமி முழுவதும் தண்ணீரால் ஆண்டவர் அழிக்கும் போது அந்த பேழை மாத்திரம் மிதந்தது. கவனிக்கவும். ஒரு நியாய தீர்ப்பானது பூமியின் மேல் வருவதற்கு முன்பு கர்த்தருடைய வார்த்தையானது நோவாக்கு ஒரு வழியை உண்டு பண்ணியது. அந்த நியாய தீர்ப்பிலிருந்து தப்புவிக்கத்தக்கதாக நோவாக்கு ஒரு வழியை கர்த்தருடைய வார்த்தை உண்டாக்கியது. அந்த வார்த்தை தப்புவிக்கத்தக்கான ஒரு வழியை தான் இந்த கொப்பர் மரத்தால் உண்டாக்கப்படி அது அறிவிக்கிறது. இந்த கொப்பர் மரத்தை குறித்து பார்த்தால், இந்த கொப்பர் மரமானது அது ஒரு கனம் குறைந்த ஒரு மரம். என்னது? கனம் குறைந்த. இரண்டாவது, அது வளையக்கூடிய தன்மையுடையது. என்னது? அந்த கொப்பர் மரம் வளையக்கூடிய தன்மையுடையது. மூன்றாவது, அந்த கொப்பர் மரமானது ஈரத்தன்மையை அது உறிஞ்சக்கூடியது. என்ன செய்யக்கூடியது? ஈரப்பத தன்மையை எளிதில் உறிஞ்சக்கூடிய ஒன்று. ஒரு ஈரப்பதத்தை உறிஞ்சக்கூடிய ஒரு மரம், அதனாலே செய்யப்பட்ட பேழை எப்படி மிதக்கக்கூடும் தண்ணீரில்? கொப்பர் மரமானது ஈரப்பதத்தை அது உறிஞ்சக்கூடியது. அந்த மரம். அப்ப அந்த மரத்திலே செய்யப்பட்ட பலகைகள்
எடுக்கப்பட்ட ஒவ்வொரு துண்டுகளும் தண்ணீருக்குள் அதை போடும் போது அது தண்ணீரை அது உறிஞ்சுகிறது. அப்படி தண்ணீரை உறிஞ்சக்கூடிய ஒரு மரத்திலா தேவன் ஒரு வேலையை உண்டு பண்ண நோவாக்கு சொன்னார். கண்டிப்பாக அந்த கொப்பர் மரமானது தண்ணீரிலே மூழ்க வேண்டியது இருக்கிறது. கண்டிப்பாக அது மூழ்க வேண்டும். ஏனென்றால் அது தண்ணீரை உறிஞ்சக்கூடிய மரம். ஆனால் அதுவோ அந்த நியாய தீர்ப்பிலே மூழ்கவில்லை, அதுவோ மிதந்தது. அந்த பேழை என்ன செய்தது? மிதந்தது. கவனியுங்கள், மரம் எப்பொழுதுமே வேதாகமத்திலே ஒரு மனிதனை குறிக்கிறது. மரம் மனிதனை குறிக்கிறது வேதாகமத்தில். அப்ப இந்த கொப்பர் மரமானது தண்ணீரை உறிஞ்சுகிறது. அது கண்டிப்பாக அந்த நியாய தீர்ப்பை மூழ்க வேண்டியதாக இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது? இந்த கொப்பர் மரம் தண்ணீரிலே மூழ்க வேணும். ஏனென்றால் தண்ணீரை உறிஞ்சுகிற ஒரு மரத்திலிருந்து செய்யப்பட்டது. ஆனால் இந்த கொப்பர் மரமோ மிதந்தது, இந்த பேழையோ மிதந்தது. பேழை அது சபையை குறிக்கிறது, கிறிஸ்துவின் சபையை குறிக்கிறது அல்லது கிறிஸ்துவை குறிக்கிறது. நீங்கள் கிறிஸ்துவை குறித்தாலும் அது சபையை குறிக்கிறது, சபையை குறித்தாலும் அது கிறிஸ்துவை குறிக்கிறது. ஏனென்றால் அவருடைய பாகமாய் இருக்கிறது. கவனியுங்கள், அது மூழ்கக்கூடிய ஒன்றாய் இருந்தது. ஆனால் அதுவும் மிதந்தது. அப்படியானால் அந்த ஒவ்வொரு மரத்திலே ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்பொழுது நாம் அதை குறித்து பார்த்து இந்த பேழையை குறித்து நன்கு கற்றுக்கொள்வோம். அதை பேழையை அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமும் கீழ் பூசு என்று வசனம் இருக்கிறது. பார்த்தீங்களா? உள்ளும் புறமும் கீழ் பூசு. அது என்ன? உள்ளும் புறமும் என்று வந்துட்டு அதுக்கு புறம் என்ன? கீழ் பூசு. கீழ்ப்பு பூசு என்ற அந்த தனி பதம் அதை கிரேக்க அகராதியிலே கீழ் பூசு என்றால் அதே ஒரு பிசினாலே பூசு. அது ஒரு பிசின். கீழ் பூசு என்றது கிரேக்க பாஷையிலே அது ஒரு தனிப்பொருள். அது என்னத்தை குறிக்கிறது என்றால் அது ஒரு பிசினை குறிக்கிறது. எது? அது ஒரு பிசின். அதை குறித்து நான் இன்னும் ஒன்று சொல்லட்டும். அந்த கீழ்பூசு என்பதன் அர்த்தம் கெட்டியான பிசினை கொண்டு அதன் ஈரத்தை உறிஞ்சும் என்றோ அல்லது இரண்டாவது அதனுடைய பொருள் பரிகாரம் செய்ய என்ற அர்த்தம். அந்த கீழ்பூசு என்றதுக்கு அதன் அகராதி சொல், அதன் கிரேக்க அகராதி சொல் பரிகாரம் செய்ய ஒன்று என்று அர்த்தம். பரிகாரம் செய்ய ஒன்று, அந்த கீழ்பூசு என்றது கிரேக்கம். அப்ப இந்த கீழ்பூசு என்பது அது இந்த கொப்பர் மரத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒன்று அல்ல. அந்த கொப்பர் மரத்துக்கு உள்ளும் புறமும் பூசுவதற்கு வேறு ஒரு மரத்திலிருந்து அந்த கீழ்பூசு என்பது, கவனிங்கள், நன்றாக கவனிங்கள், கீழ்பூசு என்பது கொப்பர் மரத்திலிருந்து எடுக்கப்படுகிற ஒன்று அல்ல. அது வேறு ஜாதி மரத்தில் ஒன்றிலிருந்து அது வெட்டப்பட்டு அந்த மரம் வெட்டப்பட்டு அந்த மரத்திலிருந்து அது உடைத்து எடுக்கப்பட்டு, என்னது, அந்த மரத்துக்குள் இருந்து அந்த பிசினானது உடைத்து எடுக்கப்பட்டு பின்பதாக அந்த உடைத்து எடுக்கப்பட்டதை காய்ச்சுவாங்க. என்ன செஞ்சாங்க? அதை காய்ச்சுவாங்க. நல்லா காய்ச்சி அதை சூட்டோடு கூட, என்னத்தோட? சூட்டோடு கூட அதை இந்த கொப்பர் மரத்தால் உண்டாக்கப்பட்ட அந்த பேழையின் இடைவெளி நச்சு வேலை செஞ்ச இடைவெளிகளிலே உள்ளும் புறமுமாக அவர்கள் அதை முழுவதுமாக ஊற்றி பூசுவார்கள். அதை ஆண்டவர் புல்லா பூசு, உள்ளும் புறமும் புல்லா பூசு. அந்த பிசினால் அதை உள்ளும் புறமுமாக முழுவதுமாக பூசிய பின்பு அந்த பூசப்பட்ட பிசினை இந்த பலகையானது, கொப்பர் பலகையானது உறிஞ்சி எடுத்து அது என்ன செய்கிறது? பலமாக அந்த பிசினை இந்த
போட்டால் அது இப்பொழுது மிதக்கும். அது என்ன செய்யும்? மிதக்கும். அல்லேலூயா. இது கிறிஸ்துவை குறித்ததான வெளிப்பாடுதான் இந்த வேளை. பாருங்கள், மரம் மனிதனை குறிக்கிறது. மனிதன் தன்னுடைய சுய நீதியில் வெட்டப்பட்டு சுய நீதியில் வெட்டப்பட்டு தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறார். ஒவ்வொரு மரமானது வெட்டப்பட்டு தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறது. சுய நீதியில் அவன் வெட்டப்பட்டு, ஆனாலும் அவன் சிறிது காலம்தான் அந்த தண்ணீரில் இருக்கலாம். ஆனால் சிறிது காலம் கழிய அது உறைஞ்சி கண்டு கீழே மூழ்கிவிடும். ஆகையினாலே அந்த கீழ்பூசு என்னும் அந்த மரமானது வெட்டப்பட்டு அது வேறொரு மரம், அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. எதை? இயேசு கிறிஸ்து என்னும் நபரை தேவனுடைய நீதி அடித்து, இயேசு கிறிஸ்துவினுடைய நீதி அந்த மரத்தை அடித்து அதை கொண்டே புடமிட்டு, அதை கொண்டே கல்வாரியிலே புடமிட்டு சபையாகிய வேளையின் மீது, ஒவ்வொரு சபையாகிய வேளையின் மீது அந்த பிசினை ஊற்றினார். அந்த பிசினை ஊற்றியதும் சபை அந்த பிசினை இறுக பிடித்தது. இறுக பிடித்து நியாய தீர்ப்பிலே தப்பித்துக் கொள்ளும்படி தனக்கான ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தியது. அது முழுவதும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறது. அந்த கீழ்பூசு அது கிறிஸ்துவாய் இருக்கிறார். அது சபையின் மேல் ஊற்றப்பட்டதும் அது முழுவதும் பாதுகாப்பாய் மாறுகிறது. அங்கே உலகமானது அந்த பேழைக்குள் வர முடியாதபடி அந்த பேழை உள்ளும் புறமும் பூசப்படுகிறது. உங்களுக்குள்ளே உலகம் உள்ளே வராதபடி நீங்கள் பரிசுத்த ஆவியானவர்களால் முழுவதும் முத்திரை போடப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே முழுவதும் முத்திரை போடப்பட்டவர்களானால், எபேசியர் 4:30 படி முத்திரை போடப்பட்டவர்களானால், உங்களை உலகம் தாக்காது. உங்களுக்குள் உலகம் உள்ளே வராது. சபையாகி உங்களுக்குள் உலகம் உள்ளே வராது. ஏனென்றால் கீழ்பூசால் நீங்கள் முழுவதும் பூசப்பட்டிருக்கிறீர்கள். வேலையானது கீழ்பூசால் முழுவதும் மூடப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே எந்த காற்று அடித்தாலும், எந்த பெரிய மழை வந்தாலும், எந்த புயல் வந்தாலும் அதுக்குள்ளே தண்ணி வராது. ஏனென்றால் அது பூசப்பட்டது. அது ஒரு பெரிய பிசினா. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. உங்களுக்கு பாதுகாப்பு வேணுமா? பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் பூசப்பட வேண்டியது. அன்றைக்கு நோவா வேளைக்கு கர்த்தர் ஒரு வழியை ஆயத்தப்படுத்தினார். அதுதான் அந்த பிசி. அது தாழக்கூடிய ஒன்று. ஆனாலும் கர்த்தர் அன்றைக்கு ஒரு மரத்தை அடித்து, அதை உடைத்து, அதை காய்ச்சி, அதை ஊற்று. ஹல்லேலூயா. குளிர்ந்து போன பலகையின் மீது சூடான ஒன்று ஊற்றப்பட்டது. குளிர்ந்து போயிருக்கிற சபையின் மீது சூடான பரிசுத்த ஆவியானவர், பலமான பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கும் போது அன்றிலிருந்து அது குளிர்ந்து போவதில்லை. அது எப்பொழுதுமே அனலாய். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அந்த பேழை கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது. நோவா கட்டிய பேழை கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்தது மோசேக்கு உண்டாக்கப்பட்ட பேழை. திருப்பிக் கொள்வோம். யாத்திராகமம் 2:3 வாசிப்போம். யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 2:3. அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அளவுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணற்பட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தார். கவனிங்கள், மோசே பிறந்துட்டார். மோசேனுடைய காலத்திலும் சிறு பிள்ளைகளை கொன்றார்கள். அந்த காலத்திலே அந்த ஸ்திரியானவள், அவன் ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டதால் மோசே என்ன செய்தார்? ஒரு நாணற்பட்டியை உண்டாக்கி, கவனிகள், அது அங்கே இஸ்ரேலிலே நைல் நதியிலே இந்த நாணற்பட்டி என்பது ஒரு நார் தண்டினால் அல்லது தண்டிலிருந்து உற்பத்தியாகிற நாரினாலே
அந்த நாணற்பட்டியானது பின்னப்படுகிறது. என்ன செய்யப்படுகிறதா? உள்ளும் புறமும் அது பின்னப்படுகிறது. பின்னி அதை ஒரு பேழை வடிவத்திலே உண்டாக்குறார்கள். என்னது? ஒரு பேழை வடிவத்திலே அதை அங்கே தாய்மாரோ அல்லது தகப்பன்மாரோ முன்பதாக பொறுத்து அந்த பேழையை இழுத்துக்கணும். அது பேழை வரும். பேழைக்குள்ளே கூட வைக்கலாம். அது மிதக்கு. ஏனென்றால் கண்டிப்பாக அந்த தட்டிலே தனியாக அது செய்தால் அது தாண்டுவிடும். ஆனால் பாருங்கள், அதற்கு கீழ் பூசி என்று இருக்கிறது. பாருங்க, அதற்கு பிசினும் கீழ் பூசி. இதுதான் அங்கே நோவா ஆண்டவர் சொன்ன கீழ் பூசி. அதே பிசின இவங்களுக்கு என்ன செய்யறாங்க? உள்ள புறமும் பூசி அதை நைல் நதியிலே அங்கே விட்டுவிட்டார். கவனிகள், இந்த மோசே இந்த அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்க தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. இந்த மோசேயை அங்கே தாயார் பேழைக்குள் வைத்து அனுப்பினார். அதுக்கும் ஒரு பேழை, இரண்டாவது பேழை. கவனிகள், இந்த பேழை அங்கே அனுப்பும் போது இங்க இருந்து பக்கத்துல அது எத்தனை கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த பேழை பிரயாணம் செய்ய வேண்டியதாக இருந்ததோ தெரியாது. ஆனால் அந்த நதியிலே முதலைகள் இருந்ததோ, கற்கள் இருந்ததோ, அவ்வேளையிலே மழை அதிகமாய் பெய்ததோ, அவ்வேளையிலே இடிகள் இடித்ததோ, அவ்வேளையிலே வேறு ஜன மிருகங்கள் அங்கே வந்ததோ நாம் அறியோம். அப்படி ஒரு நிகழ்வு நடந்திருந்தாலும் தேவன் அந்த பேழையை பாதுகாத்தார். அல்லேலூயா. ஏனென்றால் அந்த பேழைக்குள் இருந்தது ஒரு ஆசாரியர். பேழைக்குள் இருந்தது ஒரு ஆசாரியர். அந்த கீழ்பூச்சானது, அந்த கீழ்பூச்சு பிசினானது அந்த பேழையை பாதுகாத்தது. அந்த பேழையையும் மோசேயை வைத்த அந்த பேழையும் அந்த கீழ்பூச்சு பிசினானது என்ன செய்தது? பாதுகாத்து கூட்டி சென்று அவனை ராஜாவாக்கியது. அல்லேலூயா. ஒரு நியாய தீர்ப்பிலிருந்து மோசேயை அந்த பேழை கொண்டு சென்றார். ஒரு அழிவின் நேரத்திலிருந்து மோசே அந்த பேழை பாதுகாத்து கொண்டு போய் அவனை ராஜாவாக்கியது. பார்வோனுக்கு அடுத்ததான ஸ்தானத்திலே மோசே இருந்தார். கவனிக்கவும், மோசே பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்தார். ஒரு ராஜாவின் அடுத்த ஸ்தானத்திலே மோசே இருந்தார். மோசே பார்வோனுடைய ஸ்தானத்துக்கு வர வேண்டியவராக இருந்தார். நியாய தீர்ப்பிலே தேவன் உங்களுக்கு தப்பிக்க ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி உங்களையும் ஒரு நாள் ராஜாக்கு கீழாக வைப்பார். நியாய தீர்ப்பின் நாளிலே ஒரு நாள் தேவன் உங்களுக்கு தப்பிக்கத்தக்கதான ஒரு வழியை உண்டாக்கி உங்களையும் தேவன் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே ராஜாவோடு உட்கார்ந்து போதனை பண்ணும்படி தேவன் ஒரு நாள் உங்களுக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மோசே அந்த நியாய தீர்ப்பின் நாளிலே தப்பிக்க ஒரு வேலையை உண்டு பண்ணி அந்த பேழை கூட கடந்து செல்லப்பட்டு அங்கே ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்திலே மோசே தேவன் ஏற்படுத்தி இருந்தார். கவனிக்கவும், நியாய தீர்ப்பானது கீழே இருந்தது. நோவா நியாய தீர்ப்புக்கு மேலே நின்றார். மோசேயும் நியாய தீர்ப்புக்கு மேலே நின்றார். ஆனால் இவர்கள் இருவருக்கும் இடையே கீழ்பூசானது இவர்களுக்கு நடுநிலையாயிருந்தது. இவர்களுக்கு நடுநிலையாக இருந்தது. அந்த பேழை கொப்போர் மரத்தால் செய்யப்பட்ட பேழையின் தாளும் இந்த தண்டினால் செய்யப்பட்ட பேழையின் தாளும். ஆனால் எதுவும் தாழாதபடி அதுவும் தாழாதபடி கிறிஸ்துவாகி அந்த கீழ்பூச்சு இவர்களுக்கு நடுநிலையாக இருந்து இவர்களை பாதுகாத்தது. கல்வாரியினாலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நியாய தீர்ப்பின் நாளுக்கு உங்களையும் என்னையும் பாதுகாக்கிறது. அல்லேலூயா. கல்வாரி இயேசு கிறிஸ்துவின் இரத்தமானது அன்றைக்கு அந்த கீழ்பூசு மரமானது அடிக்கப்பட்டு உடைக்கப்பட்டு காய்ச்சப்பட்டு ஊற்றப்பட்டது போல கிறிஸ்து என்ற நபர், இயேசு என்ற நபர், அவர் அடிக்கப்பட்டு அவர் காய்ச்சப்பட்டு அவர் சபை மீது ஊற்றப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் நானும் தப்பு வைக்கத்தக்கதான ஒரு வழி என்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாத்திரமே என்று. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே அல்லாமல் வேறு ஒன்றும் உங்களுக்கு எனக்கு பாதுகாத்ததல்ல. பரிந்து பேசுகிறது அல்ல. உங்களுக்கு எனக்கு பரிந்து பேசுகிறது அங்கே பிதாவின் இடத்தில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாத்திரமே. அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவது பேழை. மூன்றாவது பேழையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். திருப்பிக் கொள்வோம். 25
யாத்ராகமம் 25:10 வசனத்தை வாசிக்கவும், அல்லது நான் வாசிக்கிறேன். சீத்திம் மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ண கடவர்கள். அதன் நீளம் 2.5 முழமும் அதன் அகலம் 1.5 முழமும் அதன் உயரம் 1.5 முழமுமாய் இருக்கிறது. ரைட். சீத்திம் மரத்தினாலே இங்கு ஒரு பெட்டி, அதுவும் ஒரு பேழை வடிவத்திலே உண்டாக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டி. மூன்றாவது பேழை. இந்த உடன்படிக்கை பெட்டியும் ஒரு மரத்தினால் செய்யப்பட்டது. கவனிக்கவும், மரம் மனிதனை குறிக்கிறது. இதுவும் ஒரு மரத்தினாலே செய்யப்பட்டது, சீத்திம் மரம். ஆனால் உண்மையிலே அங்கே இதை சீத்திம் என்று அழைக்கிறதில்லை, இதை வெல மரம் என்று அழைக்கப்பட்டதாக. வெல மரம், அந்த கிரேக்க பாஷை வெல மரம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த மரத்தினாலே ஒரு பெட்டியை உண்டாக்கு, அதை எங்கும் பசும் பொன் தகட்டால் மூடப்படுவாயாக. நீ அதன் உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் அதனால் மூடி அதன் மேல் சுற்றிலும் பொன்னினால் திறனை உண்டாக்கி. ரைட், கவனிக்க. பொன்னினாலே, பொன் தகட்டினாலே, பொன்னட்டா ஒரு தங்கத்தை உருக்கி அதை அடிச்சு பொன் தகடாக்கி அந்த பெட்டியை மேலும் கீழே பொன்னால மூடணும். கவனிக்கிறீங்களா? பெட்டி மரத்தால செய்யப்பட்டது, ஆனா பெட்டியை பாதுகாக்க பொன் உருக்கப்பட்டது, பொன் அடிக்கப்பட்டது, பொன் தகடாக்கப்பட்டது, பொன் பெட்டியை உள்ளுப்புறமும் பாதுகாக்க. கவனிக்கவும், பொன் எதை குறிக்கிறது என்றால் தெய்வீக தன்மையை குறிக்கிறது. வேதாகமத்திலே பொன் எதை குறிக்கிறது? தெய்வீக தன்மையை குறிக்கிறது. கிறிஸ்துவாகிய தேவன் தம்முடைய தெய்வீக தன்மையினாலே சபையாகிய உங்களை உள்ளும் புறமும் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. சபையாகிய உங்களை உள்ளும் புறமும் பாதுகாக்கிறார். பொன் தெய்வீகத்தை குறிக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த பொன்னினால் திரணியை உண்டாகும். திரணி என்றால் அதன் உண்மையான அர்த்தம் கிரீடம். திரணி என்றால் என்ன? கிரீடம். இந்த கிரீடத்தை என்ன செய்? அந்த பெட்டியின் மேல் வை. கவனிக்கவும், கிரீடம் பெட்டியின் மேல் வை. அந்த பெட்டி இயேசு கிறிஸ்து. கிரீடம் ஒரு ராஜாக்கு அடையாளமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து கல்வாரியில் அடிக்கப்படுவதற்கு முன்புக்கும் அவருக்கு கிரீடம் வைக்கப்பட்டது. என்ன வைக்கப்பட்டது? கிரீடம், முட்களால் காக்கப்பட்ட ஒரு கிரீடம் அவருக்கு மேல் வைக்கப்பட்டது. அங்கே அது ராஜாவின் கிரீடமாயிருக்கிறது. அல்லேலூயா. ரைட். ஒரு ராஜா அவங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை மறக்காது. அல்லேலூயா. ஒரு ராஜா உங்களை என்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை மறக்காது. ரைட். இந்த பேழைக்குள்ளே 3 காரியங்கள் இருந்தது, அசாத்திய காரியங்கள். ஒன்று, மன்னா ஒரு பாத்திரத்திலே எடுத்து அங்கே உள்ளே வைக்கப்பட்டிருந்தது. அவர்களுக்கு வானத்தில் இருந்து தேவன் கொடுத்த மன்னா, உங்களுக்கு அதை குறித்து தெரியும். அந்த மன்னா ஒரு நாள் 24 மணித்தியாலத்திலே கெட்டு போகக்கூடிய ஒன்று. அதை சாப்பிட்டால் அவர்களுக்கு நோய் வரும் அடுத்த நாள். ஆனால் அந்த மன்னாவோ உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே வருஷா வருஷமா இருந்துச்சு. எப்படி? வருஷா வருஷமா இருந்துச்சு. ஆனால் அது கெட்டு போகவே என்ன செய்யல. இரண்டாவது, ஆரோனுடைய துளிர்த்த கோல், துளிர்த்த அந்த கோல் ஆசைப்பு கூடத்துக்கு வந்து அது காஞ்ச ஒரு கோல், செத்த கோல், அது பலனே இல்லாத ஒரு கோல். அந்த கோலை கொண்டு வந்து வைக்கும் போது அதுக்கு ஜீவனை அவர் கொடுத்து அதை மாதுளை பழமே வந்துச்சு. என்னது? அது முளைச்சு கிளை வந்து பூ வந்து காய்ச்சி பழம் வந்துச்சு, செத்த ஒட்டுக்கு. அல்லேலூயா. ஒரு பாவி உண்மையான கிறிஸ்துவிடத்தில் வருவானாய் இருந்தால் அவனும் அதே போல் பலன் கொடுத்தவனாய் மாறினான். ஏனென்றால் அது யாரா இருந்தாலும், விபச்சாரக்காரனா இருந்தாலும், பேசித்தனக்காரனா இருந்தாலும், தேவனை விட்டு தூரமா போன மனிதனால் எண்ணப்படாத எவனாய் இருந்தாலும் அவன் உண்மையான ஒரு ஒப்பு கொடுத்தலோடு கிறிஸ்துவுக்கு உள்ளே வருவானாய் இருந்தால், கிறிஸ்துவுக்கு உள்ளே வருவானாய் இருந்தால் கண்டிப்பாக பரிசுத்த ஆவியானவர் அவனை மாற்றுவார். இது
இதுதான் சரியான பொருள். பரிசுத்த ஆவியானவர் அவனை மாற்றுவார். முன்பும் அதை செய்து கொண்டிருக்கிறேன். கவனியுங்கள், அதுவல்லக்கா ஆரோக்கிய குறித்தவள் 10 கேட்பார்கள். 10 நியாயப்பிரமாணம், ஊழியம், நியாயப்பிரமாணம், ஊழியம், வார்த்தை. இம்மூன்று மதத்திலே இருந்தது. இம்மூன்று எதற்குள்ளே இருந்தது? வட்டிக்குள்ளே இருந்தது. ஹல்லேலூயா. ரைட். இன்றைக்கு அது பேசப்படுவதற்கு காரணம் நீங்களும் நானும் உள்ளே வருவது. எதற்காக? நீங்களும் நானும் உள்ளே வருவதற்காக. ஒரு நாள் கூட அது வெளியில போச்சுன்னு சொன்னா கேடாய். வட்டியை விட்டு வெளியே போனா மண்ணாவு கேடாயிடும். வட்டியை விட்டு வெளியே போனா மாதுளை கிளிக்ஸ். அந்த கோலம் உள்ளே இருக்கு மட்டும்தான் கனி கொடுத்து கொண்டே இருக்கு. உள்ளே இருக்கு மட்டும்தான் அது கேடாகாம இருக்கும். உள்ளே இருக்கு மட்டும்தான் அங்கே கிருபையும் இருக்கு. உள்ளே இருக்கு மட்டும்தான் என்ன இருக்கு? கிருபையும் இருக்கு. ஹல்லேலூயா. ஆசாரியன் அங்கே ரத்தத்தை கொண்டு வந்து அந்த வானத்தை கர்த்தருடைய அங்கே உள் மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கொண்டு போய் அதை வச்சு அதை தெளிச்சாதான் என்னது? கிருபை. ஹல்லேலூயா. உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துக்காக ஒரு ஆடு அடிக்கப்பட்டது. அந்த ஆடு அடிக்கப்பட்டு அந்த ஆட்டினுடைய இரத்தமானது உங்களுக்காகவும் எனக்காகவும் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையினாலே இந்த நாட்களிலே நாம் மனம் திரும்பாவிட்டால் எந்த நாட்களிலே நாம் மனம் திரும்புவோம்? ஒரு நியாயத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது. 3 நியாயத்திற்கு வேளையிலும் அங்கே தேவன் தப்பிக்கிறதுக்கான ஒரு வழியை ஆயத்தப்படுத்தினார். நோவாக்கு தப்பிக்கத்தக்கதான ஒரு வழியை ஆயத்தப்படுத்தினார். மோசேயை தேவன் காக்கும்படி அந்த நியாயத்திற்கு நாளை தப்பிக்கத்தக்கதான ஒரு வழியை ஆயத்தப்படுத்தினார். ஹல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தப்பிக்கிறதுக்காக தேவன் ஒரு வழியை ஆயத்தப்படுத்தினார், உடன்படிக்கை பட்டியல். இன்றைக்கு நீங்களும் நானும் தப்பிக்கத்தக்கதாக தேவன் ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது உலகம் அறியாதது. தப்பிக்கத்தக்கதான ஒரு வழி. ஹல்லேலூயா. தப்பிக்கத்தக்கதான வழியை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். கவனியுங்கள். இதிலே நான் வருகையை குறித்து பேசினால் நன்றாயிருக்கும் என்று நினைக்கிறேன். என்னை கவனிக்கவும். இயேசு கிறிஸ்துவினுடைய 3 வருகை உண்டு. ஒன்று டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். சபையை மீட்க வந்தார், சபையை பெற்றுக்கொள்ள வருவார், சபையுடன் வருகிறார். சபையை மீட்க வந்தாரா? வந்தார். சபையை பெற்றுக்கொள்ள வருவாரா? வருவார். சபையுடனும் வருவாரா? கண்டிப்பாக வருவார். ஆமென். காலங்கள் அங்கே 5 வகை ஒன்று. நான் அதை மறுபடியும் சொல்லுகிறேன். மனசாட்சி காலம், நியாயப்பிரமாண காலம், கிருபை காலம், உபத்திரவ காலம், 1000 வருட அரசாட்சி. ஹல்லேலூயா. அதுவும் காலத்தை குறிக்கிறது. மனசாட்சி காலம் ஆபேல் யோசேப்பு வரை, நியாயப்பிரமாண காலம் மோசேயிலிருந்து யோவான் சானகன் வரை, கிருபை காலம் இயேசு கிறிஸ்துவிலிருந்து 7ஆம் சபை காலம் முடிவின் வரை. உபத்திரவ காலத்திலே 3 விதமான சுத்திகரிப்பு உண்டு. கைவிடப்பட்ட கன்னிகைகள் 1,44,000 பூமி சுத்திகரிப்பு. மற்றது ஒருவர் 1000 வருட அரசாட்சி என்பதை நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நியாய பிரமாண காலமானது 2ஆக உடையது. ஒன்று சாபம், இன்னொன்று ஆசீர்வாதம். சாபம், இன்னொன்று ஆசீர்வாதம். கிருபையின் காலம் 2ஆக உடையது. ஒன்று எடுத்துக்கொள்ளப்படுதல், இன்னொன்று கைவிடப்படுதல். ரைட். இந்த முதலாம் வருகையை கவனித்தால் நாம் 2ஆம் வருகையை ஈஸியாக நாம் பிடித்துக் கொள்ளலாம். இந்த முதலாம் வருகை அவர் ஒரு கன்னியில் வந்தார். மரியாள் என்கிற சுத்தமான கன்னிகை. 2ஆம் வருகையிலும் அவர் ஒரு கன்னிகையை தெரிந்து கொண்டார். சபையாகிய சுத்தமாகிய கன்னிகை, மணவாட்டி என்று அழைக்கப்படுகிற கன்னிகையை தெரிந்து கொள்கிறார். மரியாதத்தில் வந்து 10 மாதம் அங்கே உள்ளே இருந்து பின்பதாக வெளியே வந்து 33 வருடம் அவர் என்ன செய்தார்? பூமியிலே இருந்தார். அவர் பிறப்பிலிருந்து அவர் இறப்பு வரைக்கும் அது முதலாம் வருகை என்று சொல்லப்படுகிறது. பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் அது முதலாம் வருகை. அந்த முதலாம் வருகையிலே மிக முக்கியமான பாத்திரங்களை நாம் பார்க்கிறோம். மரியாள், எலிசபெத், யோவான் ஸ்நானகன், இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக வழியை ஆயத்தப்படுத்த எலியா
எலியாவின் ஆவியும் பலனும் உள்ளவனாய் யோவான் ஸ்நானகன் வெளிப்படுகிறார். அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து பின்பதாக அதே வழியிலே வருகிறார். இது முதலாம் வருகையின் காரியம். அதே போலவே இரண்டாம் வருகையிலும் நடக்கும். முதலாம் வருகையிலே சபை இருக்கிறது. முதலாம் வருகையிலே சபை இருக்கிறது. ஆனால் அதே முதலாம் வருகையிலே சபை அவரை வெளியே தள்ளியது. அது சரிதானே? முதலாம் வருகையிலே சபை இருந்தது, அது சபை வெளியே தள்ளியது. அவர் ஜனங்களை வெளியே அழைத்தார். முதலாம் வருகையிலே நியாயப்பிரமாணம் என்ற செய்தி இருந்தது. ஆனால் அவர் வந்தது புதுதாய் கிருபையாக மாற்றினார். எல்லாரும் தண்டிக்கப்படத்தக்கதான ஒரு சுவிசேஷம் இருந்தது. அவர் வந்து தண்டிப்பு இல்லை, தண்டிப்பு இல்லை. ஆனால் தண்டிக்கிறதுக்கான நேரம் இருக்கிறது. ஆனால் கிருபையை அவர் கொடுத்ததன் ஊழியமாய் அவர் வந்து மாற்றினார். கவனியங்கள், சபை இருந்தது, சுவிசேஷம் இருந்தது. ஆனால் அதே சுவிசேஷத்திலிருந்து அவர் எக்ஸ்ட்ராவா என்ன செய்தார்? வேறொரு சுவிசேஷத்தை கொண்டு வந்து ஜனங்களுக்கு கொடுத்தார். அதே அந்த சபை ஏற்றுக்கொள்ள நடந்தார்கள். அவரை திரட்டியது, அவரோடு கூட தெரிந்தவர்களே திரட்டப்பட்டார். சரிதானே? இரண்டாம் வருகையிலும் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக எலியா வருவார் என்று கூறப்பட்ட பிறகு எலியா வர வேண்டியதாயிருக்கிறது. முதலாம் வருகையிலே அவருக்கு வழியை முன்னுக்கு ஆயத்தப்படுத்தினது போல இரண்டாம் வருகையில் எலியா வந்து வழியை ஆயத்தப்படுத்துவார்கள். மல்கியா 4ஆம் அதிகாரம் கூறுகிறது. 3ஆம் அதிகாரத்திலே கூறப்பட்ட எலியா வேறு, அதன் வருகை வேறு. 4ஆம் அதிகாரத்திலே கூறப்பட்ட எலியாவின் வருகை வேறு. அது என்ன செய்கிறது? கடைசி பெரிதும் பயங்கரமான காலத்துக்கு முன்பதாக, அழிவின் நியாயத்தீர்ப்பின் காலத்துக்கு முன்பதாக எலியா வந்து, இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பதாக எலியா வந்து என்ன செய்வதற்கு வழியை ஆயத்தப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. அது சரிதானே? அன்றைக்கு சபை அவரை வெளியே திறத்திருக்கும் பொழுது இன்றைக்கும் அவர் புரிதான ஒரு சுவிசேஷத்தை அங்கே கொண்டு வரும் போது அதுவும் வழியே கலைக்கப்படுது, புறக்கணிக்கப்படுது. அந்த இயேசு புறக்கணிக்கப்பட்டால் இந்த இயேசு புறக்கணிக்கப்படுவார். அன்றைக்கு அவருக்கு பின்னாக இருந்த ஜனங்களும் வெளியே கலைக்கப்பட்டார்கள். அவர்கள் கொலைக்கு பாத்திரங்களாக எண்ணப்பட்டார்கள். இன்றைக்கு இந்த சுவிசேஷத்துக்கு விரோதமாகவும் எழுப்புவார்கள், இதையும் பகைப்பார்கள், இதையும் அதுக்கு சமமாக எண்ணுவார்கள். அன்றைக்கு எப்படி நடந்ததோ அதே இன்றைக்கு நடக்கும். ஆனால் அன்றைக்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்தியவர் இன்றைக்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்துகிறார். அன்றைக்கு நியாய பிரமாணம் அவர்களுக்கு வழியை உண்டு பண்ணவில்லை. அன்றைக்கு அவர் கொண்டு வந்த கிருபையை அவர்களுக்கு வழியை உண்டு பண்ணியது. இன்றைக்கு கிருபை உங்களுக்கு வழியை ஆயத்தப்படுத்தவில்லை, 7 முத்திரைகளை உங்களுக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறது. கிருபை உங்களுக்கு வழியை ஆயத்தப்படுத்தவில்லை, தேவனுடைய தேவ ரகசியமே உங்களுக்கு வழியை ஆயத்தப்படுகிறது. ரகசியத்தை அறிந்தவனே அந்த வழியை கண்டுகொள்கிறான். கிருபை அல்ல, தேவனுடைய ரகசியத்தான் மனவாட்டிக்கு வழியை ஆயத்தப்படுகிறது. அதன் பாதை இடுக்கமும் ஒடுக்கமும் ஆயிருக்கிறது. அதை கண்டுபிடிப்பது சிலர். அநேகர் விசாலமான கிருபைக்குள்ளாய் கடந்து செல்லுவார்கள், கிருபை கிருபை என்று. ஆனாலும் தேவனுடைய ரகசியம் தான் அந்த வழியை கண்டுகொள்கிறது. அந்த ஞானத்தை பாலகரும் அங்கே கல்வியேற்றும் உங்களுக்கும் எனக்கு தேவன் தந்து அந்த வழியை கண்டுகொள்ள தேவன் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் அந்த வழியிலே இருக்கிறோம். அல்லேலூயா. நாம் அதை விசுவாசிக்கிறோம். தேவன் எங்களுக்கான ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நியாயத்திற்கு நாளை தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு வழி. இது இரண்டாம் வருகையிலே சம்பவிக்கும். முதலாம் வருகையிலே சம்பவித்தது போல. எத்தனை பேருக்கு புரியுது? அது ஒரு காலம் என்றால் இரண்டாம் வருகையும் ஒரு காலம். இரண்டாம் வருகைக்குள்ளே நாம் இருக்கிறோம். விசுவாசிக்கிறீர்களா? அங்கே இரண்டாம் வருகைக்குள் யோவான் ஸ்நானகர் இருந்தார். இரண்டாம் வருகைக்குள் சீசர்கள் இருந்தார்கள். இரண்டாம் வருகைக்குள் மரியாள் இருந்தார். இரண்டாம் வருகைக்குள் எலிசபெத் இருந்தார். இரண்டாம் வருகைக்குள் அந்த பாத்திரத்தில் இருந்தவர்கள் எல்லாம் இருந்தார்கள். முதலாம் வருகைக்குள் மன்னிக்கவும், முதலாம் வருகைக்குள் அந்த பாத்திரத்துக்குள் இருந்தவர்கள் எல்லாரும் இன்றைக்கு இரண்டாம் வருகைக்குள் நானும் நீங்களும் இருக்கிறோம். இது தேவ பாக்கியம். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் யாவரும் அப்படி என்றால் நாம் இருக்கிற காலத்தை நேரத்தையும் அறிந்து அந்த வெளிச்சத்திலே நாம் நடக்க நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாயிருக்கிறோம். அல்லேலூயா. அந்த பேழை உங்களுக்காகவும் எனக்காகவுமே காண்பிக்கப்பட்டது. அல்லேலூயா. பேழைக்குள்ளே பூசப்பட்ட அந்த கீழ்பூசு போல எங்களுக்காகவும் பரிசுத்த ஆவியானவர் அடிக்கப்பட்டு இயேசுவானவர் அடிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியாய் விடப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சு கொண்டீங்க பேழையை குறித்து? அல்லேலூயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி ஜெபம் செய்ய போகிறோம். அங்கே சகோதரன் ஸ்தீபன் ஜெபம் பண்ணுவார். எல்லாரும் கண்களை மூடி ஜெபத்திலே காணப்படுவோம்.
எல்லாரும் கண்களை மூடுவோம். தேங்க்யூ ஜீசஸ்.